பாலாறும் காவிரியாரும் கலக்கிற அந்த மேடு பகுதியில் சாலை மேடாக இருப்பதால் பேருந்து ஏற முடியவில்லை. சற்று சலிப்பாய் பேசி ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்னப்பா ஆச்சு என்று கேட்கிறார். உடனே வாகனத்தை ஓட்டி வந்த காவலர் ஒருவர், ஐயா, பழுதை சரி செய்து விடலாம், நீங்கள் நடந்து செல்லுங்க, நான் சரி செய்து, கூட்டம் நிறைய இருந்ததால் அந்த வண்டி அந்த முகடுவில் ஏற மறுத்தது என்று சொல்லி இவர்கள் அனைவரும் சாலையில் நடந்து செல்லுகிறார்கள். தெற்குப்புறம் அழகிய கத்தரிமலை தொடர், வடக்கு புறம் கண்ணுக்கு எட்டிய காவிரி, வலது கரத்தில் சற்று கீழே குனிந்து பார்த்தால் பாலாறு. எல்லோரும் நடந்து செல்கிறார்கள். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் பாலாறு. பாலாற்றின் அந்த கரையில் கர்நாடகத்தினுடைய அதிரடிப்படை. அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டிலிருந்து செல்லுகிற அரசு பேருந்துகள் தமிழ்நாடு எல்லையான பாலாரோடு நின்றுவிடும். அங்கிருந்து அந்த பாலத்தில் கடந்து சென்று தான் பக்தர்கள் மாதேஸ்வரன் மலைக்கு பாலாற்றின் அந்த கரையில் இருக்கிற கர்நாடக பேருந்துகளில் ஏறி பயணிக்க வேண்டும் என்கிற விதி அந்த காலகட்டத்தில் இருந்தது. படைபதாகிகளோடு புறப்பட்ட ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் பாலாரை நோக்கி போய் சென்றடைகிறார். கர்நாடகத்தினுடைய ஊதாநிற வாகனம் பேருந்து. அங்கே தங்கியிருந்த கிட்டத்தட்ட சுமார் 60க்கும் மேற்பட்ட அதிரடிப்படை வீரர்கள். சுரக்காய் மடுவுக்கு வீரப்பன் என்னை வரச் சொல்லியிருக்கிறான், நான் செல்லுகிறேன், எங்களுடைய வாகனம் பழுதாகி நிற்கிறது, உங்கள் வாகனத்தை தாருங்கள், இவர்களை அனைவரையும் ஏற்றி கொண்டு போய் அவனா நானா என்று சந்தித்து வருகிறேன் என்று சொல்லுகிறார்.